ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். திடீரென தீப்பிடித்த விமானம். ரன்வேயில் சறுக்கி விழுந்த பயணிகள். JAL 516 விமானத்தில் நடந்த மர்மம். ஜப்பானியர்களை புரட்டியெடுக்கும் புத்தாண்டு. அடுத்தடுத்த அடிகளால் திணறும் ஜப்பான். ஜப்பான் நாட்டில் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தில் 7.6 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் ஜப்பானில் சுனாமி ஏற்பட்டு 155 முறை நில அதிர்வு உணரப்பட்டதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதன் காரணமாக பல பகுதிகளில் பலத்த சேதமும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புத்தாண்டிற்கு அடுத்த நாளான ஜனவரி 2ஆம் தேதி மீண்டும் ஒரு துயர சம்பவம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் ஹனடா விமான நிலையத்தில் நடைபெற்றுள்ளது. ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான JAL 516 என்னும் பயணிகள் விமானம் ஜப்பான் ஹொக்கைடோ விமான நிலையத்திலிருந்து 4 மணிக்கு டோக்கியோவின் ஹனடா விமான நிலையம் நோக்கி புறப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக 379 பயணிகள் உட்பட பணியாளர்களுடன் பயணித்த விமானமானது சரியாக 5:40 மணிக்கு தரையிறங்க திட்டமிடப்பட்டது. அதன்படி டோக்கியோவின் ஹனடா விமான நிலைய ஓடுபாதையில் தரையிறங்கியது. அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென ஓடுதளத்தில் இருந்த மற்றொரு கடலோர காவல் படைக்கு சொந்தமான விமானத்தில் பலத்த சத்தத்துடன் பயணிகள் விமானத்தின் ஒரு பக்கம் மோதியது. உடனே விமானத்தின் உள்ளே இருந்த பயணிகள் அனைவரும் பயத்தில் கத்தி கூச்சலிட்டனர். விமானத்தின் ஜன்னல்களில் இருந்து தீப்பிழம்புகள் வெளியேறியதால் பயணிகள் பதற்றமடைந்தனர். இந்த கோர விபத்தில் பயணிகள் விமானம் ஓடுதளத்திலேயே மளமளவென்று எரிய ஆரம்பித்துள்ளது. உடனே விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பு அவசர கதவு வழியாக சறுக்கி வெளியேறினர். உடனே டோக்கியோவின் ஹனடே விமான நிலையத்திலிருந்து தகவல் அளிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் வரவழைக்கப்பட்டு விமானத்தில் ஏற்பட்ட தீயானது பெரும் போராட்டத்திற்கு பிறகு அணைக்கப்பட்டது. இந்த விமான விபத்தில் சிக்கிய 379 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் சிறு காயங்களுடன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் நாட்டு செய்தி நிறுவனமான NHK தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விமான விபத்தில் ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான JAL 516 மோதியதில் கடலோர காவல் படைக்கு சொந்தமான விமானத்தில் இருந்த 6 பேர் விபத்தில் சிக்கினர். இதில் 5 பேர் விபத்தில் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த விமான விபத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனையடுத்து விமான நிலைய அதிகாரிகள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஜப்பான் பிரதமர் கிஷிடா விமான விபத்தின் சேத நிலையை விரைவாக மதிப்பீடு செய்து பொதுமக்களுக்கு உரிய தகவல்களை வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதையடுத்து இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஹனடே விமான நிலையத்தின் கடலோர காவல்படை அதிகாரி ஒருவர் விபத்து குறித்தான விவரங்களை சரிபார்த்து வருவதாக தெரிவித்தார். ஜப்பானில் உள்ள விமான நிலையத்தில் இது மாதிரியான மோதல் சம்பவத்தை நான் பார்த்ததில்லை என விமான ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வரும் பயணிகள் தாங்கள் உயிர் பிழைத்ததே நம்ப முடியவில்லை என அங்கே நடந்த விபத்து பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர். ஜப்பானில் நடைபெற்ற விமான விபத்தின் பின்னணி பற்றி பார்க்கும்போது ஜப்பானில் கடந்த பல தசாப்தங்களாக கடுமையான விபத்துகள் ஏதும் ஏற்பட்டது இல்லை. அந்நாட்டில் கடைசியாக விமான விபத்து 1985ஆம் ஆண்டு டோக்கியோவிலிருந்து ஒசாகாவிற்கு பறந்த JAL ஜம்போ ஜெட் மத்திய குன்மா பகுதியில் விபத்துக்குள்ளானது. அதில் சிக்கி 520 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் பலியாகியது குறிப்பிடத்தக்கது. கடலோர காவல் படைக்கு சொந்தமான இந்த விமானம் ஜப்பானில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் பேரிடர் நிவாரணம் வழங்க வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.